எழில் கொஞ்சம் வாச்சாத்தியில் இவர்கள் செய்த அட்டூழியத்திற்கு அறிவே இல்லாமல் போதம்பட்டி ஊராட்சியை கதிகலங்க வைத்திருக்கிறார்கள். ஓட்டு வீடுகள் அடித்து நொறுக்கப்படுகிறது, கூரை வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, எரியிற நெருப்பில் ஆட்டையும் மாட்டையும் அல்லாக்காக தூக்கி வீசி கொன்றொழிக்கிறார்கள். 133 பேர் சந்தனமர கட்டைகளை கடத்தியதாக புகார் குற்றச்சாட்டு. அழுகுரல் அபயக்குரலாக கேட்டது. ஏரி கரைகளே ஏரியே ஏளனம் பேசி சீமை கருவைகள் சினிங்கி சினிங்கி எழுது. 5:30 மணிக்கு உள்ளே திணிச்சான். இரவு 9:45 வரை வந்தவெல்லாம் உள்ளே போய் செஞ்சான். செங்கோட்டையன் இதில் சம்பந்தப்பட்டு உண்டுதான். செங்கோட்டையனும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் தானே வனத்துறை அமைச்சர். தெரிஞ்சதே இந்த விஷயங்கள்லாம் நடக்குதா? இல்லை, அவருக்கு முடிஞ்சதுக்கு பிறகு தெரிஞ்சது. ஊழல் குற்றச்சாட்டுனா திமுக அதிமுக எல்லா அமைச்சர்களையும் பேசும்போது செங்கோட்டையன் அவர்களையும் பேசணும்ல சார்? கட்சி மாறினதுனால அவர் மட்டும் புனிதராகிடலாமா? கரை தானே. கரை தானே, அதில் மாற்றம். திடீர்னு அவர் புனிதராகிறாரு. எங்கே புனிதர்? வாச்சாத்தியில் நீங்களே செங்கோட்டையன் அவர்களை எவ்வளோ எத்தனை இதில் பேசுறீங்க. இன்னைக்கு நான் மறுக்கலையே. தாமிரபரணி படுகொலை இவ்வளோ ஆணவமாக பேசுகிறேன். கரெக்ட். நான் வந்து அந்த சமயத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன், அவங்க எல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல செங்கோட்டையை பற்றி பேசுகிறார்கள், ஏன் அப்பாவை பற்றி பேசாமல் இருக்கிறார்? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ அதை பேசக்கூடாதுங்கிறாங்க. அப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் முழு குற்றவாளின்னு சொல்ல மாட்டீங்களா சார்? நான் குற்றவாளின்னு தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அது செங்கோட்டையன் மட்டும் அதில் குற்றவாளி. நான் அதுக்கு தான் திருப்பி வரேன். இல்லை, அன்றைக்கு இருந்த முதலமைச்சரும் குற்றவாளி, அந்த சம்பவம் வருவாய்த்துறை அமைச்சரும் குற்றவாளி. கோர்ட்டில் போயிட்டு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறது மாபெரும் குற்றம் தான், ஒத்துக்கிறேன். 1996 ஜெயலலிதா அவர்கள் எப்படி தண்டிச்சாங்களோ அது மாதிரி 2001 கலைஞர் தண்டிச்சாங்க. ஆக மக்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கிறாங்க. நீங்கள் வாச்சாத்தியை மட்டும் நான் பேசுகிறோம். நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் தாலி இருப்பதற்கும் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தன் மனைவியை இழப்பதற்கும் காரணமாக இருந்த கர்நாடக STF தமிழ்நாடுடைய கூட்டு அதிரடிப்படை சேர்ந்து செய்த மாதேஸ்வரம் மலை அட்டூழியங்களை இன்றும் மறக்க முடியும். 290 குடும்பங்கள், 655 பேர் அங்கே வாழ்ந்தாங்க. இப்பவும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் தவறு செய்திருக்கிறார், அதில் மாற்றம் இல்லை. அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் தவறானது, இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு எதிரானது, அதில் மாற்றம் இல்லை. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தீவிர தமிழ் தேசியவாதி திரு முகில் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இந்த வாச்சாத்தி தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்த உலகையே இப்படி ஒரு சம்பவம், கொடூர சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு சம்பவம். கடைசி அது நீதிக்காக ரொம்ப போராடி பல 10 வருடங்கள் கழித்து அந்த நீதி கிடச்சது. அந்த வாச்சாத்தி சம்பவத்தில் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்துட்டு ஒரு கட்சியினர் வந்து புனிதராவோ இல்லை செங்கோட்டையன் வந்து ஒரு பெரும் மாபெரும் இதோ அப்படி இப்படின்னு ஒரு 50 வருஷம் அவரோட ஹிஸ்ட்ரியை பேசுகிறாங்க. இந்த 50 வருஷத்தில் 1992 நடந்த அந்த சம்பவம் வாச்சாத்தியை மட்டும் எல்லாம் மறந்துடுறாங்க. இந்த வாச்சாத்தி சம்பவத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு தொடர்பு உண்டா? இந்த வாச்சாத்தி சம்பவம் உண்மையில் நடந்தது என்ன? சித்தேரி மலைத்தொடர், வீரப்பனார் வாழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்கும் சித்தேரி மலைத்தொடருக்கும் சம்பந்தமில்லை. 91 கிலோமீட்டர் இடைவெளி, 46 கிராமங்கள் இருக்கிறது. அதை தாட்டி தான் வீரப்பனார் இந்த காட்டுக்கு வர வேண்டும். இந்த காடு என்பது, இந்த மலைத்தொடர் என்பது ஒரு சிறிய சேலம் மறை தொட்டு இருக்கிற ஒரு மலைத்தொடர். வீரப்பனார் இந்த காடுகளுக்குள் வந்தால் மிகவும் எளிமையாக பிடித்து விடுவார்கள். ஆகையால் இந்த காட்டிற்கும் இந்த மலைத்தொடருக்கும் வீரப்பனாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஆனால் சித்தேரி மலைத்தொடர்களில் சந்தன மரங்கள் அதிகமாக இருந்தது. ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் சந்தன மரங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அப்பாவி மக்கள், அன்றாடங்காய்ச்சி மக்கள் சோற்றுக்காக தன் பிழைப்பை தேடி காடுகளுக்குள் செல்லுகிற போதெல்லாம் இடைத்தரகராக இருந்து அந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்திய மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார். ஏன் இதை பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வீரப்பனாருக்கு வெட்டி கொடுக்கப்பட்ட சந்தன மரங்களை பிடிக்க போன வனத்துறை அதிகாரியாக செல்வராஜ். உண்மையிலே நடந்தது என்னென்னா, அந்த வனத்துறை அதிகாரி அயோக்கியப்பைய மொன்ன மாறிப்பையன்னு தான் சொல்லணும். அவன் அங்கே வந்து சந்தன மரங்களை வாங்குகிற பெரிய பண்ணை நிலக்கலார்களிடம் இவன் கையூட்டு பெற்றவன். ஒரு கட்டத்தில் கையூட்டு கிடைக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற தலைவர், கவுண்டர்னு சொல்லுவாங்க மலைவாழ் மக்கள், அதில் பெருமாள், அவரை வந்து குடுமையை பிடிச்சி அடித்து இழுத்து கொண்டு போவான். இதை பொறுத்து கொள்ளாத மக்கள் அந்த செல்வராஜுங்கிறவனை துவச்சம் பண்ணுறாங்க. நீ அடித்தது சரியா? உன்னை யார் அடிக்கிறதுக்கு உத்தரவு விட்டது? குற்றவாளி என்றால் சட்டம் தண்டிக்கும், நீதிமன்றங்கள் இருக்கிறது. இந்த அயோக்கிய பெயார்
இதுதான் நம்ம வைக்கிற நீங்கள் செங்கோட்டையன் அவர்களோட 50 வருஷம் வரலாறு, அரசியல் வரலாறு எல்லாருமே பெருமையாக பேசுகிறது தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஊழல் குற்றச்சாட்டுனா திமுக, அதிமுக எல்லா அமைச்சர்களையும் பேசும்போது செங்கோட்டையன் அவர்களையும் பேசணும்ல சார். கட்சி மாறினதுனால அவர் மட்டும் புனிதராகிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். கரை தானே. கரை தானே, அதில் மாற்றம் இல்லை. திடீர்னு அவர் புனிதராகிறாரு. எங்கே புனித? வாச்சாத்தியில் நீங்களே செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளோ எத்தனை இதில் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி நான் மறுக்கலையே. நான் என்ன சொல்கிறேன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று வாதாடிய விதமும் வரலாறாக இருக்கிறது. பெரும் ஒரு அவமானம்ல அந்த வார்த்தை. இல்லை, அவர் அப்படி பேசியது தான் நாம் இன்றைக்கும் சகித்து கொள்ள முடியாமல். சரியாக என்ன பேசினான்றதை மக்களுக்கு இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, அப்படி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலைன்னாரு. இது வந்து எந்த தேதியில் அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் இருக்கிறது என்று சொன்ன செங்கோட்டையனார் வகுத்த அல்லது அமைச்சர் பதவி வகித்த அதே அதிமுகவோடு தான் சண்முகத்தினுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் 20 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தது. ஆனால் இந்த சண்முகம் அவர்கள் இல்லைன்னா இந்நேரம் அது என்ன இருக்கு, மூடியிருப்பாங்க. 18 பெண்கள். அன்னைக்கு சண்முகம் அவர்கள் வந்து தலைவராக இல்லை, அந்த கட்சிக்கு தலைவராக இல்லை, ஆனால் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர். அப்போ அவருக்கும் முழு பொறுப்பு இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், அன்னைக்கு உயர்நிலைக்குழு உறுப்பினராகவும் இருந்தார் சண்முகம். அப்படி என்றால் இந்த சம்பவத்திற்கு பிறகு சமூகம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் என்றால் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதை செய்திருக்க வேண்டும் அல்லவா கம்யூனிஸ்ட் இயக்கம், தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில். ஆனால் அதிமுகவோடு தான் அவர்கள் உடனடியாக கூட்டு வைத்தார்கள். அந்த அடுத்த 1996, 2000, 2001 வரைக்கும் கூட்டணி. 2 சட்டமன்றம் 2 நாடாளுமன்றம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்சியில் 92 இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தின ஒரு பெரிய படிப்பினை திமுக உணர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? 1998 இவங்களும் நேரடியாக தாமிரபரணியில் களமிறக்கப்பட்டது காவல்துறை. ஒரே ஒரு துறை தான். இங்கேயாவது 3 துறை, அங்கே ஒரே ஒரு துறை காவல்துறை மட்டும்தான். என்ன கேட்டாங்க? ஊதிய உயர்வு கேட்டாங்க. 70 ரூபா கொடுக்குறீங்க, 8 மணி நேரம் வேலை வாங்குறீங்க, 30 ரூபா சேர்த்து 100 ரூபாயை தரக்கூடாதுன்னு கேட்டது குற்றமா? மகப்பேறு காலங்களில் எங்களுக்கு விடுமுறை வேண்டும் என்றது குற்றமா? மாதவிடாய் காலங்களில் எங்களுக்கு 3 நாள் விடுமுறை வேண்டும் என்று கேட்டது பெருங்குற்றமா? மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்றைக்கு நடத்தினார்கள். யார்? கிருஷ்ணசாமி புதிய தமிழகம், தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அப்பாவு, அதுக்கப்புறம் வந்து அதிமுக, எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை இங்கே உருவாக்குனாங்க. இந்த 19 பேர் படுகொலைக்கு பின்னணியில் இருந்தவரை இன்றைக்கு சபாநாயகராக, சபாநாயகர் தானே அவர்? சபாநாயகர் இல்லை, வேறு நாயகர் இல்லை சபாநாயகர். சரி, உங்களோட நான் ஒத்து போகிறேன். இல்லை, நானும் அப்போ நான் இப்போ கேட்குறேன் சார். நீங்கள் வந்து இப்போ தாமிரபரணி படுகொலை இவ்வளோ ஆணவமாக பேசுகிறேன், கரெக்டு. நான் வந்து அந்த சமயத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன், அவங்க இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல செங்கோட்டையை பற்றி பேசுகிறார்கள், ஏன் அப்பாவை பற்றி பேசாமல் இருக்கிறார்? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ அதை பேசக்கூடாதுங்கிறாங்க. இந்த விஷயத்தை பேசலாம் சார். நீங்கள் அப்பாவை குற்றவாளி, மெயின் குற்றவாளி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சார். அப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் முழு குற்றவாளின்னு சொல்ல மாட்டீங்களா சார்? நான் குற்றவாளின்னு தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அது செங்கோட்டையன் மட்டும் அதில் குற்றவாளி இல்லை. நான் அதுக்கு தான் திருப்பி வரேன். இல்லை, அன்றைக்கு இருந்த முதலமைச்சரும் குற்றவாளி, அந்த சம்பவம் வருவாய்த்துறை அமைச்சரும் குற்றவாளி. கோர்ட்டில் போயிட்டு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறதே மாபெரும் குற்றம் தான், ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்படி பேசியிருக்க கூடாது. அண்ணன் பேசி விட்டார். ஒன்றுன்னா எல்லா அமைச்சரவையிலையும் ஒன்று இருக்குது, அது யாராக இருந்தாலும் சரி. சார், இன்னைக்கு திமுக ஊழல் பட்டியல் நீங்கள் தான் பேசியிருந்தீங்க, அதுக்கு முந்தின அதிமுக ஊழல் பட்டியலையும் பேசுனீங்க, இப்போ தாமிரபரணி படுகொலை எல்லாமே பேசுறீங்க. எல்லாமே பேசும்போது நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு தாவேக்கால இருந்து செங்கோட்டையனை பற்றி பேசுகிறோம், அதை மட்டும் சில பேர் மறுத்துடுறாங்க, புனிதராக காட்டுறாங்க. அது என்ன? அது வந்து அதான் அது ஏற்புடையதல்ல. ஏன்னா நான் ஒரு வார்த்தையில் முடிச்சுக்கேன், அது ஏற்புடையதல்ல. தவறு தான். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். வாச்சாத்தி சம்பவத்தில் ஜெயலலிதாவை தண்டிச்சாங்களா? இல்லை. ஓட்டு ரீதியாக மக்கள் தண்டித்தார்கள். மக்கள், ஆமாம். 1998 அதே தான். கலைஞர் 2001 வந்து தோத்தார். சரி, நான் ஒன்று கேட்குறேன். 99 வந்து தாமிரபரணி படுகொலையில் 19 பேர் மட்டுமல்ல, 100கணக்கானவர் தண்ணியில் ஆற்றுல அடிச்சுட்டு போய் உயிர் பிழைச்சாங்க. நேரடியாக நின்று காவல்துறை சுட்டு வீழ்த்தியது. காவல்துறை பொறுப்பு வைத்த கருணாநிதி அன்னைக்கு பதவி விலகினாரா? இல்லை, கருணாநிதி பொறுப்பேற்றாரா? இல்லை, கருணாநிதி வந்து ஜெயிலுக்கு போனாரா? அதே சொன்ன 1996 ஜெயலலிதா அவர்கள் எப்படி தண்டிச்சாங்களோ அது மாதிரி 2001 கலைஞர் தண்டிச்சாங்க. ஆக மக்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கிறார்கள். இப்பவும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் தவறு செய்திருக்கிறார், அதில் மாற்றம் இல்லை. அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் தவறானது.
இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு எதிரானது. அதில் மாற்றம் இல்லை. குறிப்பாக அந்த மக்களுக்கு, ஏன்னா நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தை வெற்றி பெற்றார், அந்த மக்கள் ஒரு பக்கத்தை மட்டும் அவர் பார்த்துட்டு இன்னொரு பக்கத்தை விட்டுட்டாருன்னு நம்ம அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் உற்று நோக்கிற போது அம்மையார் ஜெயலலிதா செய்த பிழைகள் அந்த 91 96 ஒட்டுமொத்தமாக மக்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் செங்கோட்டையனுக்கு அது கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வாச்சாத்தி சம்பவம் என்பது வாச்சாத்தியில் மட்டும் பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழலில் அங்கே இருக்க ஊடகங்கள் வந்து எல்லாமே திட்டமிட்டு மூடி மறைச்சாங்க. ஏன்னா அரசாங்கம் அவங்க கையில் இருந்ததுனால். ஆக இன்றைக்கு வந்து செங்கோட்டையனார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் புரிஞ்சரை போல நாம் பார்த்து விட முடியாது. கரைகள் படிந்து போய் கிடக்கிறது. ஆனால் அந்த கரைகளை கழுவுவதற்கு யாரால் முடியும்? குற்றவாளிகள் குற்றவாளிகளாகத்தான் மக்களுக்கு தென்படுவார்கள். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய பரிணாமத்தை செங்கோட்டையனார் ஏற்றிருக்கிறார் என்றால் ஒன்று சொல்லவா, அதை வரவேற்கணும். ஏன்னா பிழை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான். தப்பை உணரக்கூடிய சூழல் இன்றைக்கு அவருக்கு 77வது வயதில் வந்திருக்கிறது என்றால் இப்பொழுதுதான் அவர் சரியான அரசியலை தேர்வு செய்திருக்கிறார். அதை நம்ம பேசித்தானே ஆகணும். கண்டிப்பாா. அதையும் விட முடியாதுல்ல. இதான் சார் 1992 ஒரு இன்சிடென்ட் நடந்து 1996 வந்து ஆட்சி மாற்றம். இங்கே வந்து தாமிரபரணி படுகொலை 2001 ஆட்சி மாற்றம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு திரும்பி ஆட்சி மாற்றம். ஒரு தப்பு நடக்கும்போது மக்கள் தெளிவார். அதில் நான் வந்து மாற்றுக்கருத்து தெரிவிக்கல. தாவேக்காவில் இப்போ அண்ணன் செங்கோட்டையனார் அதே வனத்துறையை கொடுத்து பாருங்கன்னு சொல்லி இது போன்ற தவறு நடந்துருமா? நடக்க விட்டுருவோமா? இன்றைய ஊடகங்கள் அதை இல்லை, ஊடகங்களை விட்டுருங்க, தலைமை சரியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் முதல்ல உணரணும். ஜெயலலிதா என்கிற தலைமை மிக மோசமாக இருந்தது. அப்போ அந்த ஆட்சி என்கிற தலைமை மோசமாக இருந்தது. அந்த ஆட்சியில் எல்லாம் கண்ணை மூடிட்டு இருந்தாங்களா முதல்வர்னு சொல்கிறீங்களா? ஆமாம், வாய்ப்பு தூக்கிட்டு தான் இருந்தாங்க. சரி, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அப்போ எல்லாருக்குமே தெரியுமா? முதல்வருக்கு தெரியும், செங்கோட்டை எல்லாருக்குமே தெரியும். என்ன கேட்குறேன்னா, ஊரில் கலவரம், ஆடு மாடுகளே வந்து கொளுத்துறான். முதலமைச்சருக்கு அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பிரிவு சொல்லாதா? அப்போ பர்மிஷன் கொடுத்தது அமைச்சர் முதலமைச்சர்கள் தான். ஆமாம், அதில் என்ன மாற்றம் இருக்குது? நீங்கள் அவர் தெரியாமல் எந்த சம்பவமும் தமிழ்நாட்டில் நடக்காது. அதை எப்படி மூடி மறைக்கணுங்கிற வேலையெல்லாம் அன்றைக்கி ஜெயலலிதாவும் செய்தார்கள், கருணாநிதியும் செய்தார். இன்னைக்கு ஒரே ஒரு கிராஸ் கொஸ்டின் முடியும் சார், தப்பாக எடுத்துக்குதுன்னா, அன்னைக்கு வந்து அந்த ஊரை வந்து தமிழ்நாட்டிலேருந்தே அகற்றியர்னு நினச்சாங்களா அன்றைக்கி இருந்த முதல்வர்? இல்லை, நினச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே அதை சொல்கிறாங்க. ஏன்னா இவர்கள் மேலே தப்பு இருக்குல்ல, ஏகப்பட்ட தவறுகளை இவர்கள் சுமந்து கொண்டார்கள். அதை அப்புறப்படுத்தினா தான் அது சரியாகும். அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்றால் அதற்கு உதாரணம் மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடங்களும் வாச்சாத்தியிலே நடைபெற்ற 18 பெண்கள் சீரழிப்பு விஷயங்களும் பொருந்தும். இது அரசு பயங்கரவாதத்தில் இது நடக்கும். இதில் அமைச்சராக இருந்தானா, யாராக இருந்தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதில் அரசியல்வாதிகள் யாராவது தலையிட்டானா? செங்கோட்டையனே தலையிடலை. அது நீதிமன்றத்துக்கு வரலன்னா அவரும் தலையிட்டிருக்க மாட்டார். நீங்கள் அரச பயங்கரவாதம் தான் இதை செய்தது. அப்போ யாரை இன்றைக்கு குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள்? ஆளும் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளே அவர்கள் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அதற்கான தண்டனை மக்கள் கொடுத்தார்கள். ஆனால் அரச பயங்கரவாதத்தில் இருக்கிற அயோக்கியர்களை யார் தண்டிப்பது? நீதிமன்றங்கள் தானே. இன்னைக்கு வரை தண்டிக்க முடியல. முறையீடுன்னு அப்படியே போயிட்டே தானே இருக்குது. இப்போ ஆட்சியாளர்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீதிமன்றத்தை அவங்க என்ன சொல்லுவாங்க? நீதிமன்றத்தில் இருக்கு, நாங்கள் ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதில் யார் குற்றவாளி? அரசியல்வாதிகளை விட அரச பயங்கரவாதிகள் தான் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி 9 போக்சோ சட்டங்கள் காவல்துறை மீதே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே இந்த ஆட்சியில், இந்த கேடுகட்ட ஆட்சியில். யோசிச்சு பாருங்கள் நீங்கள். நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 7163 படுகொலையில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தேறி இருக்கிறது. இதோட வெளிப்பாடு 2026 தேர்தலும் தெரியும், அழகாக தெரியும். இல்லை ஏன்னா நம்ம பேசும்போது அதான் தெரியுது. இப்போ தான் நான் வர்றேன். 2 ஆட்சியும் பார்த்துட்டாங்கல்ல மக்கள். திமுக எப்படின்னு பார்த்துட்டாங்கல்ல. பாடம் கற்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நேரத்தில் 50 ஆண்டுகளாக பாடம் கற்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் விரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். கரைகள் கழுவப்படுகிறது. நான் கேட்குறேன், செங்கோட்டையன் மீது இன்றைக்கி வர அந்த வாச்சாத்தி சம்பவத்தில் குற்றவாளி எங்கேயுமே தண்டிக்கப்படலை. அவர் குற்றவாளியும் இல்லை, அவர் ஒரு அமைச்சர், அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர் அந்த காலகட்டத்தில் ராஜினாமா செய்திருந்தால் அது ஜெயலலிதாவிற்கே மிகப்பெரிய பேரிடியாக அமைந்திருக்கும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏன்னா முதல் முறை அரியணை ஏறினார் ஜெயலலிதா. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் அப்படி இருந்து விட முடியாது. அன்றைக்கு இருந்த சித்தாந்தங்கள் வேறு, இன்றைக்கு அவர் கடைபிடிக்க போகிற சித்தாந்தங்கள் வேறு, கொள்கைகள் கோட்பாடுகள் வேறு, எல்லாமே வேறு. அப்போ இங்கே வந்து தப்பு பண்ண முடியாது. தன் தவறை உணர்ந்து யார் ஒரு சரியான தலைமையை ஏற்கிறார்களோ அவரை வரவேற்பது தான் சாலச்சிறந்தது, மனிதநேய பண்பும் கூட. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையனார் வருகிறார் என்றால் பழையன கழிதலும்
புதியன புகுதலும். நீங்கள் வாச்சாத்தியை மட்டும் நாம் பேசுகிறோம். நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் தாலி இருப்பதற்கும், நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தன் மனைவியை இழப்பதற்கும் காரணமாக இருந்த கர்நாடக எஸ்டிஎஃப், கர்நாடக அதிரடிப்படையினுடைய எஸ்டிஎஃப், தமிழ்நாடுடைய கூட்டு அதிரடிப்படை சேர்ந்து செய்த மாதேஸ்வரம் மலை அட்டூழியங்களை இன்றும் மறக்க முடியாது. நீங்கள் அதே பாணியில் தான் வாச்சாத்தியில் இவங்க செஞ்சாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, 290 குடும்பங்கள், 655 பேர் அங்கே வாழ்ந்தாங்க. விவசாய தொழில் தான் எல்லாருக்கும். 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒரு கோர தாண்டவத்தை நடத்த இருப்பதற்கு கொடுங்கோன்மை அரசு தயாராகி கொண்டிருந்தது. இதில் முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். எஸ் ஜெகநாதன் ஐபிஎஸ் அதிகாரி அந்த காலகட்டத்தில் இதற்கு முக்கியமான தலகர்த்தர். அந்த ஊரில் இருக்கிற அற்புதமான ஆலமரம், கண்ணுக்கு எட்டிய தூர மலைத்தொடர்கள், கம்பு வரகு போன்ற பயிர்கள் விளைந்த புண்ணிய தேசம், அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட இந்திரா காந்தி நினைவு தொகுப்பு வீட்டு திட்டங்கள் எல்லாம் ஓட்டு விடு. அன்றாடங்காய்ச்சி மக்கள், எழில் கொஞ்சம் வாச்சாத்தியில் இவர்கள் செய்த அட்டூழியத்திற்கு அறிவே இல்லாமல் போதம்பட்டி ஊராட்சியை கதிகலங்க வைத்திருக்கிறார்கள். பெருமாள் கவுண்டரை செல்வராசுங்கிறவன் இழுத்து கொண்டு போய் அடித்ததனுடைய தொடக்கம். பிறகு அதே செல்வராஜ் அந்த மூத்தவரை பெரியவரை அடித்து துவம்சம் செய்த சம்பவம் இது பூதாகரமாக வெடித்தது. உடனே அரூரில் போய் வனத்துறை பங்களாவில் போய் அந்த செல்வராசுங்கிறவன் என்னை அடிச்சிட்டாங்க அந்த மக்கள் என்று ரத்தம் வழிய ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதான் உண்மை. ஏன்னா இவன் செஞ்ச அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இது அன்னைக்கு எழுப்பப்பட்ட கோபம் அல்ல, நீண்ட காலத்தின் கோபம். அந்த மக்களுக்கும் சந்தன மரங்களுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோசெல்லாம் இங்கே தான் விளை, கேரட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளையிற பூமி அது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கருப்பு சுண்டக்கடலைன்னு சொல்லுவோமே, அது அபரிமிதமாக விளையக்கூடிய தேசம். அப்போ இந்த செல்வராஜ் பண்ண அயோக்கியத்தனா, அதாவது மாமூல் வாங்குகிறான், மரங்கள் கடத்துறானுங்க. கடத்துகிறவனுக்கு உதவியாக இருந்தவன் தான் அந்த செல்வராஜை ஒழிய ஏதோ அரசாங்க சொத்து அப்படியே அளவலாவி பாதுகாப்பதைப் போலவும் அதற்கு தன் ஆயிலேயே ஒப்படைப்பதைப் போலவும் இவன் நடித்திருக்கிற நடிப்பு தான் அங்கே இந்த மக்களுக்கான பெரும் கோபம். என்னென்னா, ஆடு மாடுகளை கூட காட்டுக்களை விடுறதில்லவன். அப்படி ஒரு அடக்குமுறையை அவன் தொடர்ந்து செய்த காரணத்தால் மக்களுடைய அந்த வெறி எப்போ மாட்டுவான்னு தான் காத்திருந்தாங்க. மாட்டிட்டான். அது அந்த பெருமாள் கவுண்டர் மூலமாக மாட்டியதில் வச்சு துவம்சம் செய்தார்கள். இப்போ அரூர் வனச்சரக அலுவலகத்தில் வந்து சொல்லிட்டான், அடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே இருந்த டிஎஃப்ஓ, அதுக்கப்புறம் காடு வாட்சர்லேருந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறானுங்க, என்ன பண்ணலாம். உடனடியாக தாசில்தாருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது, வருவாய்த்துறைக்கு. தாசில்தார் அதிரடிப்படைக்கு தகவல் கொடுக்கிறார். அப்படி பின்னி பிணைந்து 3 துறைகள் இணைந்து தான் இந்த சம்பவத்தை நடத்துகிறார்கள். எப்படி? ஓட்டு வீடுகள் அடித்து நொறுக்கப்படுகிறது, கூரை வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, எரிகிற நெருப்பில் ஆட்டையும் ஆட்டையும் அல்லாக்காக தூக்கி வீசி கொன்றொழிக்கிறார்கள். கோழியை கூட விடல அயோக்கிய பேலுக. 133 பேர் சந்தனமரக்கட்டைகளை கடத்தியதாக புகார், குற்றச்சாட்டு. 133 பேர். இதில் என்னென்னா, 3 நாட்கள் வன்முறை ஊருக்குள்ள. அம்மையார் ஜெயலலிதா கண்ணை காமிச்சிட்டாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு. ஒரு தனித்தீவை போல கொண்டு வந்து நிறுத்தி இந்த மக்களை தாங்க முடியாத துயரங்களை கொடுத்து இன்னலாக்கி. உங்களுக்கு தெரியுமா, இன்னொன்று கம்மும் சோளமும் விளைஞ்சிருக்கிற கொள்ளையில் கூட தீயை வச்சு கொடுத்துறாங்க இந்த அயோக்கிய. எரிந்து கொண்டிருக்கிற சோளக்குள்ளைக்கிலே ஆடு மாடுகளை விரட்டி விட்டு கொண்டானுங்க. இந்த அரச பயங்கரவாதம் என்பது வாச்சாத்தியில் கட்டவிழ்த்து விடப்பட்ட சம்பவம். அதுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டார் அம்மையார் ஜெயலலிதா 96. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சம்பவம் கிட்டத்தட்ட போராடுறாங்க அந்த மக்கள், உண்மையை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக.
1 மாத காலம் போராடுறாங்க. வெளிச்சத்துக்கே வரவிடாமல் தடுக்கிறது அரச பயங்கரவாதம். இந்த செல்வராசுங்கிற அயோக்கியனை அங்கே அன்னைக்கே அடித்து கிணத்துக்குள்ளே போட்டுருந்த அந்த சம்பவத்துக்கு பிரச்சனையே இல்லை, முடிஞ்சிருக்கும். எங்கடா தெரியல புளி அடித்து போச்சு அப்படின்ட்டுருமா. அவனை உசுரோடு விட்டது தான் தப்பு. அப்படி ஒரு சம்பவத்தை அவன் அரங்கேற்றம் செய்தான். அவனால் வந்த வினை தான் அது. 1 மாதத்துக்கு பிறகு தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாட்டில் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் இருக்குது. அன்றைக்கி அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிற, இன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பெரிய பூதாகரமாக கொண்டு வருகிறார். ஊடகங்கள் எழுத மறுக்கிறது, பத்திரிகையில் படம் போட்டு காட்டுவதற்கு மறுக்கிறது. அவ்வளவு வன்கொடுமைகள். இதில் மத்திய புலனாய்வுத்துறை களத்தில் இறங்குறாங்க. உச்சநீதிமன்றம் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டுச்சு. என்ன நடக்குதுங்க பாருங்கள் அப்படின்ட்டு. மத்திய புலனாய்வுத்துறை உள்ளே இறங்கி எல்லாத்தையும் அலசி ஆராயிறான். இங்கே நடக்கிறதே வேறு. 20 வருஷம் கழித்து ஒரு நீதி கிடைக்கிது. அது நீதியா என்னங்கிறத நம்ம காலம். இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. திரும்பி மேல்முறையீடு போயிருக்கிறாங்க இந்த அயோக்கிய பேர்கள்லாம். 269 பேர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம். ஒரு பாவம் செய்யாத அப்பாவி மக்கள். 955 பேர் தான், 655 பேர் தான் அங்கே வாழ்கிறான். அதில் கிட்டத்தட்ட 269 பேர் மேலே வழக்கு. இதில் 54 பேர் இறந்துருக்குறாங்க இந்த 20 வருஷம் 25 வருஷத்துக்குள்ள. 215 பேர் குற்றவாளிகள் என்று கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. இதை விட அயோக்கியத்தினா வேறு எதுவும் இல்லை. நீதிமன்றத்தை விமர்சனம் செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு. இதில் 216 பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லுது, கீழமை நீதிமன்றம். 126 பேர் வனத்துறையை சார்ந்தவர்கள், 84 பேர் தமிழக காவல்துறையை சார்ந்தவர்கள். இந்த 2 குண்டர்களையும் விட்டாவே ஊர் முடிஞ்சது. எல்லாம் ஊர் பண்ணி மாதிரி இருப்பான், தின்னுவிட்டு உடம்பு அப்படியே வளர்த்து. அடுத்த ஏமாண்டாட்டியாக இருந்தால் இவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கிடச்சா போதும்னு களமிறக்கப்பட்டவர்கள். எல்லாம் காம வறுமையில் இருந்தவர்கள், வெறியாட்டம் ஆடினார்கள். அப்படி தான் இதை சொல்லணும். 5 பேர் வருவாய்த்துறை அதிகாரிகள். அந்த போலீஸ்கார பயல்களுக்கும் வனத்துறை பயல்களுக்கும் தான் காமம் உச்சந்தலைக்கு ஏறிச்சின்னு சொன்னால், வருவாய்த்துறையில் இருக்கிற 5 அயோக்கிய பயல்களுக்கு உச்சந்தலையில் இது ஏறிடுச்சு. விடுவாங்களா என்ன? 17 பேர் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒதுக்கப்பட்டது அன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுடைய இந்த வாழ்வியலை சிதைத்த குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை கொடுக்கப்பட்டது. 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சில பேருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. முதல்ல அதை பேசலாம். ஊமைகளின் கிராமம் அது. ஒப்பாரி வைத்து அளக்கூட தகுதி இல்லாமல் இந்த தமிழ்நாடு அரசு அந்த காலகட்டத்தில் செய்தது. பேச முடியல அடுத்த ஆள்கிட்ட. இங்கே 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். அது எப்படின்னா, எல்லாரையும் லாரியில் ஏற்றுறான். எப்படி ஏற்றுறான் தெரியுமில்ல? கொஞ்சம் தோல் சிவப்பாக இருக்கா, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கா, நாட்டுக்கட்டை மாதிரி இருக்கா, ஏற்று. ஒரு சின்ன பிள்ளை இருக்குது சார், செல்வி, வயசு 13 கூட வரல, பருவத்துக்கு வரல, தூக்கி போட்டு பார்த்துக்கலாம், நம்ம வர வச்சுக்கலாம். என்ன பருவத்துக்கு கொண்டு போகிறாங்க. மாலை 5:30 மணி. சூரியன் மலைமூடுகளை மறைக்கிறது. நிலா எழுந்து வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அமாவாசை. ஒரு பெரிய ஏரிக்கரை, அந்த மலையை ஒட்டி இருக்கிற ஏரிக்கரை. லாரி அங்கே போகுது. எதுக்குடா போகுதுன்னா, ஏரியின் ஓரங்களில் சந்தனக்கட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொல்லி இந்த 18 பெண்களை மட்டும்தான் ஏற்றுறான். ஆண்களை ஏற்றலை. ஏன்னா இவங்கெல்லாம் ஹோமோசெக்ஸில் ஈடுபடாமல் புண்ணியவான்கள். எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போகிறான், ஏரிக்கரைக்கு போகிறான். எந்த புதர்களை ஒழிச்சு வச்சுக்கிறான்னு ஒவ்வொரு புதர்களும் ஒவ்வொருத்தன் கொண்டு போகிறான். காடு முனகல் சத்தம் கேட்டது. அழுகுரல் அபயக்குரலாக கேட்டது.
ஏரி கரைகளே ஏரியே ஏளனம் பேசியது. சீமை கருவைகள் சினிங்கி சினிங்கி எழுதது. 5:30 மணிக்கு உள்ளே திணிச்சான். இரவு 9:45 வரை வந்தவெல்லாம் உள்ளே போய் செஞ்சான். அருவருப்பாக இருக்காது, வெக்கமாக இருக்காது. அதெல்லாம் அணு அணுவாய் சிதைத்தார்கள் நிர்வாண கோலத்தோடு. அதில் கிட்டத்தட்ட 11 பெண்களுக்கு பலத்த காயங்கள் வேற, நகைக்கீரல்கள், கடித்தது. வாழ்கிறாங்களா என்னன்னு தெரியல இன்னைக்கு வர. அடுத்த மொண்டாட்டியும் பருவத்துக்கு வராத பச்சிலம் குழந்தைங்க கெடுத்த படுபாவிகள். ஒரு பொண்ணு ஜெயிலே பிறந்ததுனால ஜெயில் ராணின்னு பேர் வச்சாங்க. குண்டாந்தடியர்கள் ஆற்று அந்த ஏரிக்கரை படுக்கையில் ஏறி மேய்ந்தார்கள். எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, திருப்பி கொண்டாந்து விட்றாங்க. ஊரில் சொல்லக்கூடாது, சொன்னால் தொலைச்சிரும். ஒவ்வொரு பெண்களும் முகம் பார்த்து பேசுகிற தருணம் கூட அந்த நேரத்தில் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உள்ளுணர்வோடு தான், அந்த காயங்களோடு தான் ஆலமரத்தின் அருகில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை கொண்டாந்து நிப்பாட்டி அதில் 18 பெண்களையும் திருப்பி நிப்பாட்டுறோம். சொன்ன ஊரே இருக்காது. எவ்வளோ பெரிய அதிகாரம், எவ்வளோ பெரிய திமிர், தெனாவட்டு. ஈழதாயகத்தில் நடைபெற்ற வன்கொடுமைகளை விட மோசமான வன்கொடுமை தமிழ்நாட்டிலும் நடைபெற்றது. அது வாச்சாத்தியில் மட்டுமல்ல, அது வாச்சாத்தி நிலவுக்கு வந்தது, வெளிச்சத்திற்கு வந்தது. மாதேஸ்வரமுடைய சித்திரவதை எவனுக்கும் தெரியாது. மகளை அப்பனை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது, மகனை தாயை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது, அண்ணனை தங்கையை வன்புணர்வு கொள்ளச் செய்தது, தம்பி அக்காவை வன்புணர்வு கொள்ளச் செய்த இந்த கொடூரங்கள் உலகத்தில் எங்கும் நடைபெற்றதில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீரப்பனார் என்கிற அந்த பெயரை மட்டுமே பயன்படுத்தி ருத்ரதாண்டவம் ஆடிய கொடுங்கோளர்கள் இவர்கள். தமிழகத்தின் கருப்பு வரலாறாக வாச்சாத்தி எழுதப்பட்டது. உண்மையிலே சொல்கிறேன், தோழர் சண்முகம் பாராட்டுக்குரியவர். அவர் தான் இன்னைக்கு 20 வருஷம் இந்த கேஸை நடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, செங்கோட்டையன் இதில் சம்பந்தப்பட்டு உண்டுதான். செங்கோட்டையன் சம்மந்தப்பட்டிருக்கார். அவர் தானே வனத்துறை அமைச்சர். இல்லை, அவரோட அவருக்கு தெரிஞ்சதே இந்த விஷயங்கள்லாம் நடக்குதா? இல்லை, அவருக்கு முடிஞ்சதுக்கு பிறகு தெரிஞ்சது. என்னமோ பண்ணுங்கடா, அந்த ஊரை காலி பண்ணுங்கடான்னு சொல்லி விட்டாங்களா எல்லாரும்? அரச பயங்கரவாதம் தானே. ஏன் ஜெயலலிதாவை இவர்கள் குற்றம் சொல்லவில்லை? ஜெயலலிதா அவர்கள் இப்போ மறைந்தவர்னால நம்ம தவிர்த்துடுறோம். அது அப்படி எப்படி அது? அப்போ அந்த அரசில் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆமாம், காவல்துறை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல்வர், அமைச்சர், காவல்துறை, வருவாய்த்துறை, இவ்வளவு ஒரு வனத்துறை, இவ்வளவு பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் 84 பேர். அப்போ அதுக்கு பொறுப்பு யார்? முதல்வர். ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்க மாட்டேங்கிறீங்க? இது கடையில் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வாச்சாத்தி எப்படி கருப்பு வரலாறோ அதை போல் 1999களில் தாமிரபரணி கருப்பு வரலாறையும் நாம் இந்த நேரத்தில் பேசியாக வேண்டும். செங்கோட்டையை பற்றி பேசுகிறோம் நாம். அதற்கான பரியாசித்தம் அவர்கள் 96ல் ஆட்சி அடியோடு இந்த மக்கள் அகற்றினார்கள். ஆனால் அதில் இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த ஆட்சி மாறினதுக்கே காரணம் அந்த கரும்புள்ளி தான். அதான். ஆனால் செங்கோட்டையன் தோற்கவில்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கோபி மக்கள் அவரை கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மக்களுக்கு மக்களாகவே இவர் நின்றார். மற்ற மக்களுக்கெல்லாம் இப்போ என்ன சார் நிற்கல, அதான் பிரச்சனை. அதனால தான் வாச்சாத்தி மக்கள் இல்லையா? மக்கள் தான். வாச்சாத்தியில் மக்கள் இல்லை, மக்களில் புனிதவர்கள். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி.